காலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக பெண்கள் தின நல்வாழ்த்துக்களுடன் மகளிர் மன்றாட்டு ஜெப நிகழ்ச்சியை துவங்க இருக்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொரு பெண்களையும் சிறப்பாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாளை துவங்க இருக்கிறோம். நாம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாளிலும் என்னோடு என்ன இடைப்பட சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்யணும், எப்படியெல்லாம் இது ஒரு விசேஷித்த நாளாக இருந்தாலும் நான் உமக்காக என்ன செய்யணும், இந்த வாழ்விலே நான் உலகத்துக்காக என்ன செய்யணும், நீங்கள் சித்தமாக இருக்கீங்கன்னு கேட்டு அதன்படி நம்மை ஒப்பு கொடுப்போமா தேவனுடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்திலே கூடி வரும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை பாட, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை தியானிக்க தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருங்க. நீர் பேசுகிறதை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம். தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை தருகிறோம். இயேசுவின் ஜெபத்தை நல்ல பிதாவே, ஆமென். பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் கனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் கனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலா தகப்பனிலும் மேலாய் கனி பாசம் வைத்தீரே. தகப்பனிலும் மேலாய்
பாசம் வைத்தீரே. உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலா கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த அதிகாலை நேரத்திலும் நாம் தேவனோடு கூட இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக, அதிலும் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே மூலமாக இணையும்படியான கிருபை தந்தார். இப்படியாக வேதம் சொல்கிறது, எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று திட்டவட்டமாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அநேக நேரங்களிலே நாம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? இந்த உலகத்தின் மனுஷரையா? அல்லது இந்த உலகத்து மனுஷர்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்படி தானே பெண்கள் இன்றைக்கு சில நேரங்களிலே தங்களுக்கு என்று அவல நிலையோ அல்லது ஒரு வேதனையோ வரும்போது மனுஷனை நோக்கி ஓடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நீங்கள் வேதத்திலே பார்த்தீர்கள் என்றால் வேதம் கற்றுத்தருகிற ஒன்று, நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்கிறார். அதே நேரத்தில் அநேக பெண்கள் இந்த வேதத்திலே தேவனை நோக்கி யாரெல்லாம் கூப்பிட்டார்களோ, யாரெல்லாம் கதறினார்களோ அவர்களுக்கு அவர் அடைக்கலமாய் இருந்து நானே உனக்கு கேடகமும் அரணுமாய் இருக்கிறேன் என்று சொன்னதை நான் பார்க்க முடிகிறது. ஆகார் ஒரு வனாந்திரத்திலே அனுப்பிவிடப்பட்டாள். ஆனால் அந்த வனாந்திரத்திலே கையிலிருந்த எல்லாம் முடிந்து போன போது அவளுக்கு யாரை கூப்பிட வேண்டும் என்று தெரியவில்லை. அப்பொழுது ஐயோ, என்னுடைய பிள்ளை சாவதை நான் பார்க்க முடியாது என்று சொல்கிறாள். எனக்கு அருமையான தேவஜனமே, பாருங்க, என் அருமை நாதர் அவளோடு கடந்து வந்து சொன்னாரு, ஆகாரே உன் பக்கத்தில் பாரு, அங்கே அவளுக்கு ஒரு துறவை, ஆமேன், அவளுக்கென்று கொடுத்த தேவன் அவளோடு கூட இருந்தார். இன்றைக்கும் ஒருவேளை பெண்கள் ஆமேன் பிள்ளைக்காக கதறி கொண்டிருக்கிறீங்களா? அல்லது உங்கள் கணவனுக்காக கதறி கொண்டிருக்கீங்களா? அல்லது உங்கள் கூட இருக்கவங்களுக்கு அல்லது உங்களுக்காக கதறி கொண்டிருக்கீங்களா? நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு எட்டாத, உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. ரூத், அவள் அறியாத இடத்துல இருந்து தன்னுடைய மாமியார் நீ போன்னு சொன்னாலும் போகவே இல்லை. நீ இப்போ இடத்துக்கு நானும் வருவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் சாக இடத்துல நானும் சாவேன்னு சொல்லி ஒரு பெண்ணோடு கூட, ஏன்னா ஆண் துணையே இல்லை, பெண்ணோடு கூட வருகிறாள். ஆனால் தேவன் அவளுக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா? ஒரு அழகான ஆமேன் போவாசை கொடுத்து அவளுக்கு ஒரு பிள்ளையும் கொடுத்து வழிநடத்துறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்றைக்கு அவளுக்கு கண்ணு கெட்டாத காரியங்கள், யார் எனக்கு துணை செய்வார், நான் எங்கே போய்
தங்குவேன், மாமியார் கூட நான் எப்படி வாழ்வேன் என்றெல்லாம் ஒருவேளை இருந்திருக்கலாம். இன்றைக்கி எத்தனை பேர் ஐயோ நான் மாமியார் வீட்டில் எப்படி வாழ்வேன், அல்லது எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரி டைவர்ஸ் ஆயிடுச்சு, அல்லது இன்னும் எத்தனையோ காரியங்கள், பிள்ளை இல்லை அதனால் தொந்தரவு, அநேகர்கள நெருக்கம், வேலை செய்கிற இடங்கள நெருக்கங்கள், இப்படியெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் ஒருவேளை இருக்கீங்கன்னா இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவர் சொல்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத உனக்கு கெட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி இந்த நாளில் இந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேயில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். ஏன் தெரியுமா? விரைந்து செயல்படுங்கள் பெண்களே, நீங்கள் விரைந்து செயல்படுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, நம்மளால் இன்னொரு ஆணும் வேதனைப்படக்கூடாது, நாமும் வேதனைப்படக்கூடாது. என்று அநேக நேரங்களில் பெண்களுக்கு அவங்க தனித்தன்மை வேண்டும், அல்லது பெண்களுக்கு எல்லா இடத்திலும் சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்களில் ஆண்களும் வேதனைக்குள்ளாகிறது நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவன் இன்று நம்மை பார்த்து சொல்வது, நீயும் என்னை நோக்கி கூப்பிடு, உன்னோடு கூட இருக்கிற எல்லாருக்கும் என்னை நீ கற்றுக்கொடு, என்னை வழிநடத்தி, என்னிடமாய் வழிநடத்தி என்று சொல்லி தேவன் இந்த காலை நேரத்தில் நம்மை நோக்கி கூப்பிடுகிறார். அவரை நோக்கி கூப்பிட யாரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எந்த ஒரு வெட்கப்படுற நிலை வந்தாலும் தேவன் நம்மை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மகளிர் தினம், உலக மகளிர் தினம் அன்றைக்கு காலையில் தேவ சமூகத்தில் கூடி நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம், துதித்தோம், ஆராதித்தோம், வார்த்தையை கேட்டோம். எங்கெங்கேயோ பார்த்து கூப்பிட்டு கொண்டிருக்கிற நாம் எங்கே நோக்கி கூப்பிட வேண்டும் என்கிறத இந்த வேளையிலும் ஒரு மிஸ்ஸை கூட கர்த்தர் நம்மோடு உறுதிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு குடும்பத்தில் யாருக்கு என்ன வந்தாலும் ஒரு பெண் பாதிக்கப்படுறா. பிள்ளைக்கு வேதனையா, தாய்க்கு தான் வலி. கணவனுக்கு வேதனையா, கணவனுக்கு வலியா, கணவனுக்கு வருகிற பாரமா, கணவனை விட பாரத்தை 3/4 பங்கு பாரத்தை சுமக்கிறது கணவனுக்கு தெரியும். இது இப்படி போனால் அப்படி முடிச்சுக்கிடலாம், ஆனால் இது எப்படியாய் முடியுமோ என்று காத்திருக்கிறது பெண்கள் தான். உங்களுக்காக இந்த காலை வேளையில் இன்னைக்கு காலையில் என்னென்ன காரியங்களோட காத்திருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே இடம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய கரத்தை. ஹல்லேலூயா. எங்கேருந்து உதவியும் ஒத்தாசையும் வராது. சகாயம் வரணும்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த நாமத்திடம் இருந்து மட்டும்தான் சகாயம் வரும். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, அன்பு தாயே, அன்பு மகளே, என்ன நெருக்கம், என்ன கஷ்டம், எல்லா பகுதியிலையும் நெருக்கப்படுறீங்களா? பிள்ளைகள் நிமித்தம், கணவன் நிமித்தம், இன்னும் திருமணமாய் போன வீட்டில் பல பகுதிகளில் நெருக்கப்படுகிறீங்களா? காலை வேளையில் அவரை நோக்கி நாம் கூப்பிட போகிறோம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளிலும் இந்த உலக மகளிர் தின நாளில் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்து ஆண்டவரே எங்கள் சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறப்பா. நெருக்கங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில் ஏசப்பா சோதுரப்பா, பலவீனப்பட்ட பிள்ளை நிமித்தம், பலவீனப்பட்ட கணவன் நிமித்தம் ஆண்டவரே, கடன் பாரத்துக்குள்ள இருக்கிற குடும்பத்தின் நிமித்தம், சீர்கட்ட பிள்ளைகள் நிமித்தம், துன்மார்க்கமான கணவனின் நிமித்தம் இயேசுவே ஸ்தோத்திரப்பா. எப்படி நான் முன்ன போவேன்? எங்க பார்க்கணும்? எங்க கேட்டா எனக்கு இந்த பகுதியில் எனக்கு ஒரு விடுதலை? எங்க போய் நான் முட்டிக்கிடுவேன் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்களா? ஆண்டவரே காலை வேளையில் உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்கப்பா உம்மை நோக்கி பார்க்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வன ஆந்திரத்தில் கூப்பிட்டா, அந்த பாலை வனத்தில் என் பிள்ளை சாகிறதுன்னு கூப்பிட்டா, ஆகார் அறியாதவாப்பா, புறஜாதியாள் கூப்பிட்டாள். ஆண்டவரே ஆபிரகாமின் தேவன் என்று ஒருவன் இருக்கிறார் என்று மட்டும் அவளுக்கு தெரியும். அந்த தேவனை நோக்கி அவர்தான் கூப்பிடுகிறதற்கு விழி கொடுக்கிற தேவன் என்கிறத அறிந்ததுனால கூப்பிட்டாள். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரப்பா. அந்த பிள்ளை சாகிறது என்று வந்தவளுக்கு அந்த பிள்ளை வளர்ந்து திருமணமாகி பார்க்குற சிலாக்கியத்தை கொடுத்தீங்க. இன்னைக்கு என்னென்ன சூழ்நிலைமையில கூப்பிடுறாங்களோ அதில் ஒரு பரிபூர்ணமாய் அந்த காரியத்தை பார்க்கும்படியாய், அதில் திருப்தி அடையும்படியாய், கர்த்தர் வெளிப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா துதிக்கிறப்பா. மோவாபுக்கு போன அப்பா நகோமி அப்பா வெறுமையாய் திரும்பினாள். ஆண்டவரே அவளுக்கு ஒன்று தெரிந்தது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த தேவன் மட்டுமே போஷிக்க வல்லவர். வழிநடை எதிர்காலத்துக்கு இவர் தேவன் அறிந்தபடியால் மருமகளுக்கு சொல்லி கொடுத்தா. ரூத்து கூப்பிட்டாள். ஆண்டவரே வற்றி போன, வறண்டு போன, அதுக்கப்புறம் பலனில்லாத ரூத்தின் வாழ்க்கை துளிர்த்தது. ஆண்டவரே அவள் மூலம் தாவீதின் வம்சம் வெளிப்பட்டது. ஆண்டவரே இந்த நாளையில
வற்றி போய் வறண்டு போய் இதுக்கு மேல சான்ஸ் இல்ல, இதுக்கு மேல ஒண்ணு இல்லை என்று நினைக்கிற குடும்பங்கள் உண்டு. ஆண்டவரை கூப்பிடுகிறாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. என்ன ஒரு புதிய காரியம் வெளிப்படணுமோ, இயேசுவின் நாம தேவ திட்டம் என்னதெல்லாம் வெளிப்படணுமோ இந்த காலை வேளையில கூப்பிடுகிறவர்களுக்கு வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உம்மை துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா. ரூத் போய் நின்று ஆண்டவரே 3 நாள் உங்களை நோக்கி கூப்பிட்டுட்டு அதிகாரத்துக்கு முன்ன போய் நின்னாப்பா. இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல அப்பா ஸ்தோத்திரப்பா, அப்பா பணிக்காக, வேலைக்காக, வியாபாரத்துக்காக யார் முன்னே போய் நிக்கணுமே, நான் எப்படி போய் நிப்பேன்னு நினைக்கிறவங்க கூப்பிடுறாங்க காலை வேளையில. இயேசுவின் நாமத்தில் ஏது மனித கண்கள் அப்பா தயவு கிடைக்கணுமோ, எந்த அப்பா அரசாங்க செங்கோல் யாருக்கு வசமா எங்கிருந்து ஆர்டர்ஸ் வரணுமோ, எங்க டிஸ்பாச் ஆகணுமோ, எங்க கையெழுத்து போடப்படணுமோ காலை வேளையில அந்த பதில்கள் வெளிப்படும்படியாய் கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க பல நெருக்கங்கள், நான் யார்கிட்ட சொல்லுவேன், எனக்கு வழியிலேன்னு கூப்பிடுறாங்க. ஆண்டவரே பொல்லாத உலகத்துல ஆண்டவர் பாவம்ப்பா எங்க பிள்ளைங்க. ஆண்டவரே சொல்றதுக்கு நீங்க இருக்கிறீங்கிறத அறிந்ததுனால காலையில கூப்பிடுறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால கூப்பிடுறதுக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கீங்கப்பா. என்ன இக்கட்டில இருந்து கூப்பிடுறாங்களோ இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அந்த இக்கட்ல ஒரு வழி திறக்கும்படியாய் இயேசு கூப்பிடுகிற வாலிப சின்ன மகள், ஸ்கூல்ல படிக்கிற மகள், ஆண்டவரே கூப்பிடுகிற இந்த மகளுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டு அந்த விசாலத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிற, பாரப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நுகத்தை கர்த்தர் அப்புறப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா. ஒரு சிறுபெண் ஏசப்பா ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா அப்பா, அந்த சிறிய படை தளபதிக்கு உம்மை காண்பித்தாளே ஆண்டவரே. நாகமான் குஷ்டரோகம் சொஸ்தமாக்கப்பட்டதே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்க தேவ திட்டம் இவர்களை கொண்டு ஆண்டவரை அறிவிக்கிற சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் இந்த காலை வேளையில அந்த புதிய அபிஷேகம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே போவாச வெளிக்கொள்ள கொண்டு வர ரூத்து பயன்பட்டது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், யூத குலத்திற்கு விடுதலைக்காய் எஸ்தர் அப்பா பயன்பட்டது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஒரு பிரிவு மக்களை கொண்டு வர, ஒரு புறஜாதியான ஆகார கொண்டு பயன்படுத்தினது போல ஆண்டவரே இவர்கள் மேல உள்ள தேவ திட்டங்கள் நிறைவேறும்படியாய் காலையில் அந்த அபிஷேகத்தின் வல்லமை வீடுகளுக்குள்ள இறங்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உலக மகளிர் தின ஆண்டவரை எல்லா மகளிரும் மகிழ்ந்து களி கூறும்படியான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து அறியாததும் எட்டாததுமான காரியங்களை செய்து மகிழ பண்ண இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றிலத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவி முன்பாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நான் எனக்கு முன்பாக சென்று ஆண்டோரே கோணலானவளை செம்மையாக்குவேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டோரே. யார் யார் ஆண்டோரே கோணலான பாதைகள் எனக்கு முன்பாக ஒரு வழி திறக்காதா, என்னுடைய வேதனைகளுக்கு ஒரு பதில் இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகள் இருப்பார்கள் ஏசப்பா. ஒவ்வொருவருக்கும் கோணலாளர்களை செம்மையாக்குற தெய்வமாக நீ மாற வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டோரே. ஆண்டோரே இந்த பெண்கள் தினத்தில் பெண்களாகிய நாங்கள் என்ன செய்ய முடியும், எதுவுமே என்னால் பண்ண முடியவில்லையே என்று முடங்கி கிடக்கிற பெண்கள் இருப்பார்கள் ஏசப்பா. ஒரு நல்ல தைரியத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டோரே உம்மால் வன்றி ஒன்றும் ஆகாது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டோரே. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டோரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தமாக இந்த காலை வேளையில் கொடுத்திருக்கிறீர் ஆண்டோரே. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று ஆண்டோரே உம்முடைய வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டோரே. பெண்களாகிய ஒவ்வொருவரும் ஆண்டோரே குணசாலியனாக ஸ்திரீகளாக தான் இருப்பார்கள் ஆண்டோரே. ஒவ்வொரு சூழ்நிலைகள் நிமித்தம் ஆண்டோரே தங்கள் பாதைகளை விட்டு வழி தப்பி போகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டோரே. ஒவ்வொரு பேரும் ஆண்டோரே சுத்த மனசாட்சியிலும் நல்ல இதயத்திலும் ஆண்டோரே விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே ஒரு நல்ல முத்து என்று அறிந்து கொண்டு ஆண்டோரே விசுவாசத்தில் வளர்ந்து கொள்ள வேண்டிய கிருபை அப்பா நீ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில் தந்தரல வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டோரே. ஆண்டோரே ஒவ்வொரு பேரும் இந்த பெண்கள் தினத்தில் ஆண்டோரே நாங்கள் ஆண்டோரே எழும்பி பிரகாசிப்போம், அநேகருக்கு ஆண்டோரே ஒரு தீபங்களாக மாறுவோம் என்று ஆண்டோரே அவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டிய கிருபை
கொடுமாண்டோரே. இந்த நாளில் பிறந்த நாளை காணும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யார் யார் பிறந்த நாளுக்காக இந்த வேளையில் ஜெபிக்கிறார்கள் ஆண்டோரே, கடந்த நாட்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளை கண்ணின் கனி போல் பாதுகாத்தீர் ஆண்டோரே. இந்த வருடம் முழுவதும் ஆண்டோரே உம்முடைய கரத்துக்குள்ள அவர்களை மறைத்து பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீண்ட ஆயுளை கொடுக்கணும். எந்த பலகீனமோ எந்த நோயாளிகளோ அவங்களை தொடாதபடி அவளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுமாண்டோரே. தேர்வெழுத ஆயத்தமாகிற பிள்ளைகள் இருப்பார்கள் ஆண்டோரே, அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டோரே. பெண்களாகிய நாங்கள் ஆண்டோரே இந்த MMJ மூலமாக ஒவ்வொரு பிறந்த நாள் விழா காணும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டோரே. எங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய தலையில் தங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டோரே. ஆண்டோரே திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் இந்த நாள் இருப்பார்கள் ஆண்டோரே. ஆண்டோரே குடும்பமாக அவர்களை ஆசீர்வதியும். இத்தனை நாட்களிலும் ஆண்டோரே உம்முடைய கிருபை அவரோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டோரே. இனி வரும் வருடங்கள் ஆண்டு எந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகளும் ஆண்டோரே அவர்களை கலங்கடிக்காதபடி ஆண்டோரே ஒன்றுக்குள் அன்பாக இருந்த ஆண்டோரே தங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப ஆண்டோரே நல்ல ஒரு ஞானத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல ஆசீர்வாதத்தால் இந்த வருடம் முழுவதும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும். இந்த காலை வேளை நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்னும் ஆண்டோரே குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் ஆண்டோரே. ஆண்டோரே குழந்தைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று உங்களுடைய வேதத்தில் இருக்கிறது ஆண்டோரே. ஆண்டோரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். கற்பத்தின் கனியை ஆண்டோரே அவர்கள் கொடுத்து ஆண்டோரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டோரே. ஆண்டோரே எந்த பிரச்சனைகள் எந்த பாரங்கள் அவங்க இருந்தாலும் வேதனைகளை மாற்றி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி கூப்பிட்டு ஆண்டோரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபை ஆண்டோரே அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு உம்முடைய பாதைப்படையில் வந்து ஆண்டோரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சோர்வுகள் தளர்வுகளை மாற்றி என் தெய்வத்தால் எல்லாம் முடியும் என்ற விசுவாசத்தை ஆண்டோரே அவர்கள் உள்ளத்திலே வளர்த்து உம்மிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் ஆண்டோரே அநேகர் வீட்டில் நோய்பட்டவர்கள் இருப்பார்கள் ஆண்டோரே. படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு இசப்பா, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டோரே நீ அறியாத எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ண தேவன் ஆண்டோரே. அறியாத காரியங்கள் ஆண்டோரே, உடம்பில் என்ன பலகீனம் இருந்தாலும் ஆண்டோரே இந்த வேளையில் நீ தொட்டு சுகப்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்குள்ள இரத்தம் அந்த பிள்ளைகளுடைய உள்ளம் கால் முதல் சிரசு வரை பாய்ந்து ஆண்டோரே ஒரு அற்புத சுகத்தை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். என்னால் முடியாது, இது மருத்துவரால் கைவிடப்பட்டவள் என்று சொல்லுகிற பிள்ளையே, உன்னால் கர்த்தரால் முடியாத காரியம் இல்லை என்று நீ உள்ளாலே விசுவாசித்தால் தேவன் அற்புதத்தை செய்வாய் வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அந்த விசுவாசித்து உன்னுடைய வல்லமை ஆண்டோடைய கிருபையை பெற்றுக்கொள் மகளே. உன்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, நீ விசுவாசித்தே ஆனால் இந்த வேளையிலே உனக்கு ஒரு அற்புத சுகத்தை தர என் தேவனால் முடியும். ஹல்லேலூயா. நீ நல்லவராய் இருந்து வழிநடத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டோரே. ஆண்டோரே ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டோரே ஒரு தெய்வீக சமாதானம் இந்த வேளையில் இறங்கட்டும் ஆண்டோரே. ஒரு தெய்வீக சந்தோஷம் இறங்கட்டும் இந்த நாள் முழுவதும் ஆண்டோரே. உடைய தெய்வீக சந்தோஷத்துக்குள் ஒவ்வொரு பிள்ளைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டோரே. நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டோரே. உடைய கிருபைக்குள்ளாலே ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுவே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. நமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே நமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. ஆமென் ஆண்டவரே. இந்த நல்ல காலை வேளைக்காய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே மெய்யான அன்பை உம்மிடத்திலே மாத்திரமே நாங்கள் கண்டடைந்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ பேரை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் நோக்கி பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கும்போது கர்த்தாவே அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. எந்த பிரதியூலங்கள் மத்தியிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தாவே நீர் எங்கள் முகங்களை எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரே பிரகாசிப்பிக்கிற தேவனாய் நீர் இருந்து மட்டும் எங்களை நீங்கள் நடத்தினபடினாலும் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு முடியாத நேரங்களிலும் அப்பா எங்களுக்கு எட்டாத காரியங்களை நீர் எங்களுக்கு செய்து கர்த்தாவே நாங்கள் நினைப்பதற்கும் ஆண்டவரே அதிகமாய் நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து நீர் காத்து கொண்டபடியினாலும் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் நீர் எங்களை மறைவிடங்களிலே வைத்து ஆண்டவரே அப்பா பலவீன நேரத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவரே பலன் தந்து கர்த்தங்களை நடத்தினபடியினாலும் சோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் கடந்த நாட்களை நினைக்கும் போது ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். நீ நடத்தி வந்ததை பார்க்கும்போது அப்பா மனுஷனை நீ நிறைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த விசேஷ தினத்திலே கர்த்தாவே எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையால் எங்களை முடிசூட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தாவே எங்களுடைய வாய்களை கர்த்தாவே எங்களுடைய இருதயங்களை கர்த்தாவே எங்களுடைய வாழ்வை கர்த்தாவே நீ நன்மையினால் நிறைக்கிறவராய் இருக்கிறபடினாலும் சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் நன்மையை நோக்கி ஓடி போனாலும் அப்பா ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நன்மைகள் வராவிட்டால் கர்த்தாவே எல்லாமே கர்த்தாவே வெறுமனையும் வீணுமாய் போகுமே ஆண்டவரே. ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்திலே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். உலகத்தை படைத்த என் தேவனை மாத்திரமே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் எத்தனையோ ப்ராமிசஸை தந்தாலும் கர்த்தாவே ஆண்டவரே அதை நிறைவேற்றி தர வல்லவராய் நீர் மாத்திரமே இம்மட்டுமா எங்கள் வாழ்வில் நீ இருந்தபடினாலும் சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இவ்வளவு நாளும் நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போது அப்பா எங்கள் புத்தி கேட்டாத எங்களுக்கு அறிவு கேட்டாத காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு நீ செய்திருக்கிறபடினாலும் சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இதற்கு நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தையே தொழுது கொள்ளுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். வியாதியோ மரணமோ ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே சோத்திரி பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தாவே கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லி ஆண்டவரே வேகமாக நீ தந்திருக்கிற ஆண்டவரே பாதையிலே பரம அழைப்பின் பந்தையை பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுடைய ஓட்டங்களை நாங்கள் ஓடத்தக்கதாக ஆண்டவரே நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே விசேஷமாக பெண்களாகி எங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. பலவீனமான பாண்டங்களாய் இருந்தாலும் கர்த்தாவே நீர் ஒவ்வொன்றையும் கர்த்தாவே கனமுள்ள பாத்திரமாகவும் ஆண்டவரே சோதரிக்கிறோம் விலை மதிப்புள்ள பாத்திரமாகவும் விதவிதமான ஆண்டவரே அட்மையர் பண்ற பாத்திரமா நீர் வனைந்திருக்கிறபடினாலுமே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு தாளந்துகளையும் அப்பா அதை நாங்கள் ரெட்டத்தனையாக்கி கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த காரணத்தினாலும் நீ தந்தவைகளை கர்த்தாவே நாங்கள் புதைத்து போடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே உமக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே எங்கள் கைகளிலே தந்திருக்கிற ஊழியங்களை கர்த்தாவே எங்களுக்கு கைகளை தந்திருக்கிற ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ஒவ்வொரு பொறுப்புகளையும் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் உமக்கு கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக செவ்வனை செய்து நிறைவேற்ற கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக கர்த்தாவே இந்த ஹெவன் டிவியில கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவர் இந்த பொறுப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு கர்த்தர் இம்மட்டுமாய் ஆண்டவரே
ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக கர்த்தா ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்தி எங்களையும் ஒரு பங்குள்ளவர்களா இதில் மாற்றினபடினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த டிவியின் தேவைகளை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. இம்மட்டுமா நடத்துறீங்க உம்முடைய தரிசனத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியை கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் அந்த ஃபவுண்டரோடு தோள் கொடுத்து நிறுத்தத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு கொடுத்த நோக்கத்தின்படி கர்த்தாவே நாங்களும் இசைந்து ஓடத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரங்களில் முற்றிலுமாக தருகிறோம் இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில்